மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை முன்னிட்டு டாக்டர் சரவணனின் ஏற்பாட்டில் மருத்துவ முகாம் மதுரையில் நடத்தப்பட்டது. மதுரை கோபுதூரில் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 78வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அதிமுக மருத்துவர் அணி இணை செயலாளர் டாக்டர் சரவணனின் ஏற்பாட்டில் சரவணா மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மற்றும் சூர்யா ட்ரஸ்ட் சார்பில் இலவச மருத்துவ முகாம் நடத்தப்பட்டது. இதில் ஏராளமான பொதுமக்களுக்கு பொது மருத்துவம், கண் பரிசோதனை உள்ளிட்ட அனைத்து விதமான பரிசோதனைகளும் செய்யப்பட்டது. பின்னர் டாக்டர் சரவணன் அளித்த பேட்டியில் மருத்துவ முகாமில் பங்கேற்ற மக்களுக்கு பரிசோதனை செய்து தேவையான மருந்துகளை இலவசமாக வழங்கப்பட்டது என தெரிவித்தார். அறுவை சிகிச்சை தேவையெனில் அவர்களுக்கு காப்பீடு திட்டம் வாயிலாக அறுவை சிகிச்சை செய்யப்படுகிறது என்றும் அவர் கூறினார். காப்பீட்டு திட்டம் இல்லாதவர்களுக்கு சூர்யா ட்ரஸ்ட் சார்பில் இலவசமாக அறுவை சிகிச்சை செய்யப்படுகிறது என்றும் அவர் கூறினார். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பிறந்த நாளை முன்னிட்டு மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதியில் 25க்கும் மேற்பட்ட மருத்துவ முகாம்களை நடத்த உள்ளதாகவும் அவர் கூறினார். மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய 78வது பிறந்த நாளை முன்னிட்டு மதுரை சரவணா மருத்துவமனை, மதீனா ட்ரஸ்ட் இரண்டும் சேர்ந்து இங்கே புதூரில் மிகப்பெரிய ஒரு இலவச மருத்துவ முகாம் இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு இன்று நடத்துகிறோம். இதில் வரக்கூடிய மக்களுக்கு இலவசமாக அவங்கள பரிசோதனை பண்ணி அதற்கான மருந்து மாத்திரைகளை கொடுக்கக்கூடியதும், யாருக்காவது அறுவை சிகிச்சை தேவைப்படுமாயின் அரசு காப்பீட்டு திட்டத்தில் அதை செய்யலாம். காப்பீட்டு திட்டத்தில் அடங்காத சில வியாதிகளுக்கு சரவணா மருத்துவமனை சூர்யா ட்ரஸ்ட் மூலம் அதற்கான சேவைகளை வழங்கலாம் அப்படின்ற ஒரு அடிப்படையில் இன்று நடத்தி கொண்டிருக்கின்றோம். கழகத்தின் பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களை வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெற வைத்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அம்மாவுடைய 78வது பிறந்த நாளில் ஒரு 20-25 மருத்துவ முகாம்கள் இன்னும் பல்வேறு நலத்திட்டங்களை மதுரை வடக்கு தொகுதியில் தொடர்ந்து வழங்குவதற்கு இருக்கின்றோம். வரக்கூடிய 2026 அதிமுக ஆட்சி தமிழ்நாட்டில் அமைவது உறுதி.